இன்றும் பிரியமானவர்களே, இந்த ஆவியின் கனியாகிய அன்பை தேவனுடைய ஆவியின் மூலம் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை இப்பொழுதே நிரப்பி இருக்கிறார். ஆண்டவரின் ஆவி நமக்குள் தங்க வருகிறார். நமக்குள்ளே அவர் இருக்கும் பொழுது நீங்களா இருக்க மாட்டீங்க. தேவனுடைய சாயல் உங்கள் மூலம் வெளிப்படும். சிறு பிள்ளைகளே, தேவனுடைய சாயல் உன் மூலம் வெளிப்படும். வாலிபனே, தேவனுடைய ரூபம் உன் மூலம் வெளிப்படும். தேவனை நீங்கள் காண்பிப்பீர்கள், பிரதிபலிப்பீர்கள். இன்று அப்படி ஆவியானவர் அவரை போலவே நம்மை மாற்ற வந்திருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். அதற்கு அவருடைய அன்பு, அவருடைய கனியாகிய அன்பை கொடுக்க வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த அன்பிற்கு எதிரி என்ன? கோபம். இந்த அன்பிற்கு எதிரி பொறாமை, தன்னை பற்றியே சிந்திக்கும் ஜெலசி. இந்த அன்பிற்கு எதிரி தனிமை. இந்த அன்பிற்கு எதிரி சோகம், துயரம். இதையெல்லாம் நம்மை விட்டு இருக்கவே இராதபடி ஆண்டவர் நம்மை விட்டு போக்க வந்திருக்கிறார். இந்த காரியங்கள்லாம் நமக்கு உள்ளே வசிக்காதபடி, ஒரு அடையாளமாக இராதபடி அதையெல்லாம் போக்கி வெறும் அன்பை மாத்திரம் பிரதிபலிக்க நம்மை நிரப்ப வந்திருக்கிறார். ஸோ இன்றும் தேவனே, உம்முடைய அன்பு மாத்திரம் எனக்குள் நிலைத்திருக்கட்டும் சுவாமி. உம்முடைய அன்பு மாத்திரம் நான் காட்ட எனக்கு கிருபை தாரும் என்று கேட்போம். எல்லாருக்கும் நமக்கு அப்படி பலவீனம் இருக்கு. இந்த மாதிரி மனுஷியத்துல தவறான காரியங்களை காட்டிடுறோம். ஆனா இன்று முதல் அது நடக்கவே கூடாது சுவாமி என்று நம்மை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட மன்றாடி கேட்போம். என் பலவீனத்தை எல்லாம் போக்கும் சுவாமி, எரிச்சல எல்லாம் போக்கும். என் டென்ஷன்ல ஏதாவது நான் பேசிடக்கூடாது சுவாமி. ஆண்டவரே, என்னை பொறாமையில நான் ஏதாவது பேசிடக்கூடாது சுவாமி. பேராசனால நான் நடந்துடக்கூடாது சுவாமி. வெறும் அன்பு என்னை காத்து கொள்ளட்டும், என் இருதயத்தை காத்து கொள்ளட்டும். அன்பு மாத்திரம் நான் பிரதிபலிக்கட்டும் சுவாமி என்று நாம் கேட்போம். பிரியமானவர்களே, முதலாவது இந்த அன்பு எவ்வளவு முக்கியம் தெரியுமா? இதுதான் ஆண்டவருடைய முதலாம் கட்டளையாக இருக்கிறது. லூக்கா 10:27 நம்ம வாசிக்கிறோம். உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு சிந்தையோடும், உன் முழு பலத்தோடும் நீ அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வாசிக்கிறோம். முதலாவது தேவனை அளவில்லாமல் நேசி. முதலாவது அவர் மீது அன்பு கூறுவாயாக என்று அதை கற்றுக்கொள்ள போகிறோம். தேவனை அளவில்லாமல் நேசிக்க நம் இருதயம் இன்று ஆண்டவருடைய அன்பினால் நிரம்ப போகிறது. பிரியமானவர்களே, அந்த அன்பை வைத்து தேவனை நாம் நேசிக்க போறோம். ஏன்னா வேதம் சொல்லுது, நாம் முதலாவது அவரை நேசிக்கல, தேவன் நம்மை நேசிக்கிறதினால் நாம் அவரை நேசிக்கிறோம். அவர் நம்மை முதலாவது நேசித்தார், அவர் உயிரே கொடுத்தார், அவர் நேசத்தை காட்டினார். அதனால் நாம் நன்றியோடு ஆண்டவருக்கு அன்பு காட்ட முடிகிறது. அவர் அன்பின் மூலம் அன்பு காட்ட முடிகிறது. அதனால் தேவனுடைய அன்பு முதலாவது நம்மை வந்து இன்று நிரப்ப நாம் தேவனிடம் அன்பு காட்ட போகிறோம். இரண்டாவதாக, நாம் பிறனிடத்தில் அன்பு காட்டும்படி, அன்பு கூறும்படி ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். ஸோ இந்த ரெண்டு விதத்துல நம்ம அன்பை பிரதிபலிக்க போகிறோம். பிறரிடத்தில் அன்பு காட்டுவது மூலமாக தேவனுக்கு அன்பு நாம் செலுத்துகிறோம். பிரியமானவர்களே, அதனால் அது ரொம்ப முக்கியம். ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் வாயில மட்டும் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்க போறதில்ல, ஜெபத்துல மட்டும் நம்ம சொல்லிட்டு இருக்க போறதில்ல. அதை காட்ட போகிறோம். எப்படி காட்ட போகிறோம்? மற்றவங்களை நேசிப்பதின் மூலம் நீ என்னையே நேசிக்கிற என்று காட்டுகிறாய் என்று ஆண்டவர் சொல்லுறார். அதனால இந்த கிருபை ஆண்டவர் இன்று நமக்கு தருகிறார். இந்த அன்பை பற்றி சொல்லும் பொழுது எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர், முழு அன்பினால், தேவனுடைய அன்பினால் நிரம்பி செயல்படுற நபர் என் மனைவி தான். ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அவள் தான் எதையும் சகித்து கொண்டு, அன்போடு சிரித்து கொண்டு, எல்லாருக்கும் யார் பேசினாலும் சரி, எதையாவது அவங்களுக்கு நான் செய்யணும், இவங்களுக்கு நான் போய் இப்படி ஹெல்ப் பண்ணணும், இவங்களுக்கு நான் இப்படி ஆலோசனை சொல்லணும், இப்படி நான் இவங்களோட நான் இருக்கணும், நேரம் செலவிடணும் என்று சொல்லி அன்பு காட்டுறதுலே எண்ணமெல்லாம் அவர்களுக்கு இருக்கும். அதனால் அன்பை நான் அவர்கள் பார்த்து தேவனுடைய அன்பு என்ன என்று நிறைய முறையில் கற்றுக்கொண்டு இருக்கிறேன்.
அதனால்தான் அவர்கள் ஒரு புக்கையும் எழுதியிருக்கிறார்கள், ஆவியின் கனிகளை பற்றி. லவ்லி இன்சைட் அண்ட் அவுட் என்று ஒரு புக் எழுதியிருக்கிறாங்க. தமிழ்லேயும் இருக்கு, ஆங்கிலத்தில் இருக்கு, அதை நீங்களும் வாங்கலாம். ஆவியின் கனிகளை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளலாம், எப்படி ஆவியின் கனி செயல்படுகிறது என்று. அன்பை பற்றியும் எழுதியிருக்கிறார்கள். இன்று அந்த அன்பின் இருதயம் நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்ப போகிறது. நாமும் தேவனை போலவே அன்பை பிரதிபலிக்க போகிறோம். இன்று அதை நம் செய்கையில் காட்டும்படி இதை நாம் தியானிக்க போகிறோம் பிரியமானவர்களே. முதலாவதாக ஆண்டவர் மீது அன்பு கூறுவது. ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் எல்லாவற்றையும் அவருக்காக சகிப்பார்கள். எல்லாவற்றையும் அவருக்காக, ஆண்டவருக்காக சகிப்பார்கள். நம்ம சின்ன தங்கச்சிக்காக, தம்பிக்காக அவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, அவங்க நேசிக்கிறதுனால நான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிறேன் என்று சொல்கிறோம். நம்ம பிள்ளைங்களை அவ்வளோ நேசிக்கிறதுனால அவங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, மோசமாக நடந்தாலும் நான் அவங்க மீது அன்பு கூறுவதற்கு எல்லாத்தையும் நான் சகிச்சுக்கிறேன். என்னை பற்றி என்கிட்ட திருப்பி பேசுகிற அந்த கோபத்தின் வார்த்தைகளை நான் சகிச்சுக்கிறேன், அவங்க ஆக்ஷன்ஸை நான் சகிச்சுக்கிறேன் என்று சொல்லி நாம் அதை தாங்குகிறோம். அதே போல் ஒருத்தவங்களை லவ் பண்ணும்பொழுது அவங்களுக்காக நான் என் உயிரையே விடுறேன், அவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் செய்ய ரெடியாக இருக்கிறேன், அவங்களுக்காக நான் எதையும் தியாகம் பண்ணவும் ரெடி, அவங்களுக்காக நான் எதையும் சகிக்கிறதற்கு ரெடி என்று நம்ம உயிரையே கொடுக்குறோம். அவங்களுக்கு அன்பை அதன் மூலமாக தெரிவிக்கிறோம் அல்லவா என்று ஆண்டவரும் கேட்கிறார். எனக்காகவும் நீ சகித்து வாழ முடியுமா? அதன் மூலம் உன்னுடைய அன்பை எனக்கு காட்ட முடியுமா என்று ஆண்டவர் கேட்கிறார். யாக்கோபு 1:12 நாம் வாசிக்கிறோம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று வாசிக்கிறோம். சோதனையை, வாழ்க்கையில் வர கஷ்டத்தின் சோதனைகளை எல்லாம், பாடுகளின் சோதனைகளை எல்லாம் சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. Blessed are you, நீங்க பாக்கியவான், பாக்கியவதிகளாய் இருக்கிறீர்கள். அவன் உத்தமன் என்று விளங்குகிறான். சகிப்பதன் மூலம் நீங்க உத்தமிகளாக மாறுகிறீர்கள் ஆண்டவர் பார்வையில். அப்படி சகித்து உத்தமர்களாய் இருக்கிறவர்கள் தான் அடுத்தது வாசிக்கிறோம், கர்த்தர் மீது அன்பு கூறுகிறவர்களாய் இருக்கிறார்கள். இவர்களே ஆண்டவர் மீது அன்பு கூறுகிறவர்கள் என்று போட்டிருக்கு. அப்படி ஆண்டவருக்காக உலக பாடுகள், பிசாசின் போராட்டங்கள், இதெல்லாம் நாம் சகிப்பது லேசான காரியம் அல்ல. ஆனாலும் ஆண்டவரே உமக்காக சகிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்று நாம் சொல்லுகிறோம். உங்கள் செய்கையில் நீங்கள் அதை காட்டுகிறீர்கள் பிரியமானவர்களே. ஆண்டவர் நமக்காக, நான் சொன்னது போல, முதலாவது அதை காட்டி இருக்கிறாரே. எல்லாவற்றையும் சகித்து, அடி உதை சகித்து, ஈட்டியின் குத்தை சகித்து, ஆணி பீரிட்டு வருவதை சகித்து, ஐயோ எல்லாரின் ஏளன வார்த்தைகளையும் சகித்து, தன் ஜீவனையே கொடுக்கும் மரண பாதையில் செல்வதை ஆண்டவர் சகித்து நமக்காக பொறுமையோடு அந்த வழியில் கடந்து சென்றாரே. அன்பு கூறுகிறேன் என்று நிரூபித்து காட்டினார் பிரியமானவர்களே. தேவன் இந்த உலகத்திற்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. இருந்தாலும் தாழ்மையாக இந்த மரணத்தின் வழியில் சென்று அவர் தூய இரத்தத்தை சிந்தி அவருடைய பிள்ளைகளாய் நம்ம இந்த இரத்தத்தின் மூலம் மீட்டுக்கொள்ள இந்த மரண பாதையில் நமக்காக சகித்து சென்றார். எனக்காகவும் நீயும் என்னை பின்பற்ற உன் சிலுவையை தூக்கி சுமந்து வரமாட்டியா என்று, எல்லாவற்றையும் சகித்து சிலுவையை தூக்கி சுமந்து வரமாட்டியா என்று ஆண்டவர் இன்று கேட்கிறார். இது அன்பின் மொழி. அதை தான் நாம் மத்தேயு 16:24 நாம் வாசிக்கிற, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இப்படி பாடுகளை
அனுமதிக்கிறது நம்ம வாழ்க்கையில வேற எதற்காகவும் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பாடு வருவது எதற்காக? அவர்கள் ஆண்டவருக்குள் இன்னும் வளர்ச்சி அடைய, அவர்கள் ஆண்டவருக்கும் இன்னும் பலப்பட, அவர்கள் கற்றுக்கொள்ள, அவர்கள் நன்மைக்கு தான் ஆண்டவர் இப்படி அனுமதிக்கிறார். ஆனால் அந்த பாடுகள் கஷ்டமாக இருக்கிறது பிரியமானவர்களே. இது ஒரு லேசான காரியமே இல்லை. ஆடின் வழி ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் அந்த வழியில உம்மை நேசித்து இதை சகிக்கிறேன் சுவாமி என்று சொல்லுகிறவர்கள் எவ்வளோ பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அவர்கள் என்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். இந்த மொழியை பேசுகிறார்கள். சகிக்கிறதன் மூலம் என்னிடம் பேசுகிறார்கள், அன்பின் மொழியை பேசுகிறார்கள் என்று. இந்த பாடுகள் கஷ்டமானதுதான். யோபின் வாழ்க்கையில் இதை நாம் பார்க்கிறோம். யோபு ஒரு உத்தமராய் இருந்ததினால், ஆண்டவர் முன் நீதியுள்ளவராய் இருந்ததினால் அவன் எல்லா விதத்திலும் செழிப்படைந்து இருக்கிறதிலே அந்த கிழக்கு பகுதியில் பெரியவனாய் இருந்தான், உயர்ந்தவனாக இருந்தான். எந்த மனுஷனும் அவனை போல் சொத்து ஆஸ்தி இருந்து பிள்ளைகள் பெற்று எல்லா நன்மையும் பெற்று காணப்படவே இல்லை. அவனை போல் யாருமே இல்லை. அவ்வளோ செழிப்பு உடையவனாய் இருந்தார். அதை பார்த்து சாத்தான் ஆண்டவரை யோபை குறித்து சவால் விட்டான். யோபு 1:11, உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்று சொல்லி சவால் விட்டான். அவன் எப்படி உம்மை தூஷிக்கிறான்னு பாரும், உம்முடைய கையை மட்டும் நீட்டி அவனுக்கு எதிராக வையும், அப்பொழுது அவன் கதறுவான், அதே வாயால, உத்தம வாயால உம்மை தூஷிப்பான் என்று சவால் விட்டான். ஆண்டவர் இல்ல, யோபு உத்தமனாய் தான் இருப்பான் என்று அவர் மீண்டும் சாத்தானிடம் சவால் விட்டார். நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ, உனக்கு அனுமதி தருகிறேன் என்று யோபை சோதித்து பார்க்கும்படி அவர் சவால் விட்டார். பாருங்க, ஆண்டவரும் நம்மை குறித்து அவ்வளோ ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார். என் பிள்ளை என்னை கைவிட மாட்டான், என் பிள்ளை என்னை குறித்து ஒரு வாயின் வார்த்தையும் சொல்ல மாட்டான், எனக்கு எதிராக எதையும் செய்ய மாட்டான், என்னை விட்டு ஓடிவிட மாட்டான், உத்தமனாய் உத்தமியாய்தான் இருப்பான் என்று சொல்லி அவ்வளோ நம்பிக்கை வைத்திருக்கிறார். சாத்தானிடம் சவால் விடுகிறார். பரலோகத்தில் எல்லார் முன்னாடியும் சவால் விடுகிறார் நம்மை குறித்து. ஆனால் அந்த நேரத்தில் அப்படி சொன்ன பொழுது பிரச்சனைகள் எல்லா பக்கத்திலிருந்தும் வந்தது, கொடியதாக இருந்தது. அவன் பிள்ளைகள் எல்லாம் மரித்து போனார்கள், சொந்த பந்தமான காரியங்கள் எல்லாம் அழிந்து போனது. ஒரே நொடி பொழுதில் மீண்டும் அவன் உடலிலும் பருக்கள் ஏற்பட்டது. அவன் சொரிந்து கொண்டிருந்தான், தலையிலிருந்து கால் வரையிலும் சொரிந்து கொண்டிருந்தான். சாம்பலை அவன் மீது ஊற்றி சாம்பலிலே உட்கார்ந்திருந்தான். அதை பார்த்து மனைவியும் சொன்னார்கள், நீ ஏன்பா இப்படி இருக்க? உன் தேவன், நீ உத்தமனாய் நடந்துகிட்ட தேவன் தான் உனக்கு இப்படி பண்ணி இருக்கிறார், அவரை தூஷித்து செத்துப்போ என்று சொன்னார். மனைவியின் இடமிருந்தும் சாபமும் சண்டையும் வெறுப்பு வந்தது. நமக்கும் அப்படிதான் வருகிறது பிரியமானவர்களே. பாடுகள் தாங்கிக்க முடியாத நிலைமையில் வருகிறது. ஆனாலும் யோபு சொன்ன வார்த்தை, அதன் நிமித்தம் சொன்ன வார்த்தை பாருங்கள், 2:10 யோபு 2:10, தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ? இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ஆண்டவருக்காக பொறுமையோடு யோபு சகித்தார். வாய் அடைத்து கொண்டு நன்மை கொடுக்கிற தேவனிடமிருந்து தீமையும் நாம் ஏன் சகிக்க முடியாதா என்று சொல்லி ஆண்டவர் மீது இன்னும் நம்பிக்கை வைத்து உத்தமராய் இருந்தார். கஷ்டம் பிரியமானவர்களே, அப்படி சொல்வது மிக கடினம், மிக கடினம். இன்றும் உங்களுக்கு அப்படி எல்லா பக்கத்திலிருந்தும்
எதிர்ப்பு வரலாம், அடி உதை வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், இழப்பு வரலாம், சொந்த பந்தங்கள் எல்லாம் இழந்து போகிறேனே என்று நீங்கள் அழலாம். எதிர்ப்பு எல்லா பக்கத்திலும் இருக்கிறது. நிம்மதியே இல்லையே, என் வாழ்க்கை கெட்டு போனதே. பாடுகள் எல்லா பக்கத்துல இருந்தும் வருகிறது. என் பிள்ளைகள் என்னை விட்டு தூரமாய் விலகி இருக்கிறார்களே, அவர்கள் வாழ்க்கையில் கஷ்டம் வரும் பொழுது நம்மால தாங்கிக்க முடியாம இருக்கிறது. ஆண்டவரே தயவு செஞ்சு உதவும் என்று கதறி அழுகிறோம். தயவு செஞ்சு காப்பாற்றும், அவங்கள காப்பாற்றும் சுவாமி, கைவிடாதிரும் சுவாமி என்று அழுகிறோம். பிரியமானவர்களே, இப்படிதான் யோபும் கஷ்டத்தின் பாதையில் செல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? ஒரே வார்த்தை, அல்லேலூயா. இதன் மத்தியிலும் நான் ஆண்டவர் கொடுப்பதை நான் பெற்றுக்கொண்டு அவரை ஸ்தோத்திரிக்க தான் செய்வேன், அவரை நம்பி இருப்பேன். இதுதான் தேவனுடைய பிள்ளைக்கு அடையாளம். அவன் நம்பிக்கை அசையாது, அவன் இருதயம் ஸ்திரமா இருக்கும், ஸ்திரமா இருக்கும். ஏனால் உண்மையாக அவன் தேவனை அறிந்திருக்கிறான். இந்த பாதையில் நடத்தி சென்று நம் நம்பிக்கையை ஸ்திரப்படுத்துகிறார். அவர் யார் என்று காட்டுகிறார், அவரை பற்றி அறிய செய்கிறார். நம்மையும் பலப்பட, என்ன வந்தாலும் வாழ்க்கையில பரவாயில்ல, நான் அதை சகிக்க முடியும் என்று இப்படிப்பட்ட அனுபவங்களில் பலப்பட செய்கிறார். பிரியமானவர்களே, நமக்கு எவ்வளோ அதிகமாய் கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் பாடுகள் வரும்பொழுது நமக்கு கஷ்டமாய்தான் இருக்கிறது. ஆனாலும் சகிக்கும்படி என்று ஆண்டவருடைய அன்பு நம்மை நிரப்புகிறது. அதன் மத்தியிலும் நம்ம சொல்ல போறோம், ஆண்டவரே உம் மீது அன்பு கூறுகிறேன், உமக்காய் நான் இதை சகிப்பேன், உமக்காய் சகிப்பேன் என்று சொல்ல போகிறோம். இந்த பாதையில தான் இன்று நீங்கள் அறிந்திருக்கிறபடி என் தாத்தா, என் பாட்டிமா, என்னுடைய அப்பா எல்லாம் கடந்து சென்றாங்க. அவங்களுடைய ஒரே மகள் ஏஞ்சல் அவர்களை 16 வயதிலே, இளம் வயதிலே இழந்து போனார்கள். கார் ஆக்சிடென்ட் நடந்தது. அங்கு ஆண்டோடைய ஊழியத்தை செய்ய போகிற அந்த வழியில் இப்படி அவர்கள் மரித்து போனார்கள். அவங்க தாத்தாவனுடைய ஷோல்டர்லே விழுந்து மரித்து போனார்கள். அந்த காட்சியை பார்த்தது அவர்களால் தாங்கிக்க முடியல. அழுதார்கள். எவ்வளோ நாட்களாய், மாதங்களாய் அழுதார்கள் ஆண்டவர்கிட்ட. அந்த நேரத்தில் ஆண்டவர் இதே போல யோபை போல் வந்து கேட்டார், தினகரன், நான் பரலோகத்தில் எல்லாரும் முன்னாடியும், தூதர்கள் முன்னாடி, பிசாசன் முன்னாடி நான் சவால் விட்டு இருக்கிறேன். இந்த அழுகையின் பாதையின் மத்தியிலும் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றி வந்து என்னை மறுதலிக்க மாட்டார்கள் என் பிள்ளைகள், என்னை இன்னும் பின்தொடருவார்கள் என்று சொல்லி சவால் விட்டு இருக்கிறேன். தினகரன், என்னை கைவிட போகிறாயா? என் நம்பிக்கை வீண் போக செய்ய போகிறாயா என்று ஆண்டவர் கேட்டார். அந்த நேரத்தில் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பினார். அன்பின் கனியை அங்கு கிரியை செய்ய நிரப்பினார். எல்லா ஆண்டவரே, நீர் இல்லாமல் போனா என்ன வாழ்க்கை, நாங்க என்ன வாழ்க்கைய வாழ்றது, எங்க போறது சுவாமி, நீர்தான் எங்க வாழ்க்கை என்று சொல்லி இன்னும் உம்மை பின் தொடர்ந்து வருவோம் என்று சொல்லக்கூடிய பலனை அவர் தந்தார். நம்முடைய பலவீனங்களில் அவர் பலன் கொடுக்கிறவராயிருக்கிறார், கிருபை அளிக்கிறவராயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அதனால்தான் இந்த அன்பின் கனி இன்று நாம் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். என் நேரமும் நம் பதில் சொல்லும்படி, தேவனே இன்னும் உம்மை நேசிக்கிறேன் தேவனே, இன்னும் உம்மை பின்பற்றுவேன் தேவனே என்று சொல்லும்படி அந்த அன்பின் கனியை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்படி சொல்ல ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையை முழுவதுமாக பொறுப்பெடுத்தார். இன்னைக்கும் நீங்க பாருங்க, இது இந்த சகிக்கும் காலம் ஒரு காத்திருக்கும் காலமாக, ஆண்டவருக்கு காத்திருக்கும் காலமாக தான் இருக்கிறது. முடியும் காலமாக இல்லை. அந்த நான் பாடெல்லாம் அனுபவிச்சு என் வாழ்க்கை நாசமாக போறதுக்கு நான் காத்துட்டு இருக்கிறேன் என்று நீங்க சொல்ல மாட்டீங்க. பிரியமானவர்களே, ஆண்டவரே நீர் வந்து ரட்சிக்கும் நேரத்திற்கு நான் காத்திருக்கிறேன் என்று காத்திருக்கிறீர்கள். அந்த சகிக்கும் காலத்திலும் ஆண்டவருக்கு தான், ஆண்டவருடைய ரட்சிப்பிற்கு தான் நீங்க காத்துட்டு இருக்கிறீங்க. அதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். பாடின் வழியாக போகும்பொழுது இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
அதுவே நமக்கு ஒரு சந்தோஷம், அதுவே நம் வெளிச்சம். பாடுகள் மத்தியில் ஒரு வெளிச்சம் இருக்கிறது பிரியமானவர்களே. அந்த நம்பிக்கை ஆண்டவர் நமக்கு அவரே தருகிறார், இந்த அன்பின் கனி மூலமாக தருகிறார். ஆண்டவரே, இன்னும் உம்மை நேசிக்கிறேன் சுவாமி என்று. இன்னைக்கும் நீங்க கேளுங்க, ஆண்டவரே, இதற்காக உம்முடைய அன்பினால் என்னை இன்று நிரப்பும், என்னை ஸ்திரப்படுத்தும் சுவாமி. இப்படி கஷ்ட நேரத்திலையும் உம்மை நேசிக்க சகிக்க ஆண்டவரே பொறுமையோடு என்னை காத்துக்கொள்ள, உமக்காக காத்திருக்க எனக்கு கிருபை தாரும் சுவாமி என்று, அதற்காக உம்முடைய அன்பினால் என்னை நிரப்பும் என்று கேட்க போகிறோம் பிரியமானவர்களே. அப்பொழுது அந்த நேரங்களிலும் ஆண்டவர் நம்மை ஸ்திரப்படுத்தி நம்மை பலப்படுத்துவார், நம் இருதயத்தை கட்டுவார், நம்மை பலனோடு நிற்க செய்வார். அவர் அன்பு பொங்கி வந்து இன்னும் உமக்காக பொறுமையோடு இருந்து சகிக்கிறேன் சுவாமி என்று சொல்லும்படி உதவி செய்வார் பிரியமானவர்களே. இப்படி ஆண்டவருக்காக உத்தமர்களாக சகித்து தன்னை காத்துக்கொள்ளுகிற ஆண்டவரிடம் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன ஆண்டவர் வைத்திருக்கிறாராம்? கடைசியில பார்க்கிறோம், அவர் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவர்கள் பெறுவார்கள் என்று. இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு அவார்ட் பண்ணும், பலன் அளிக்கும் ஒரு காரியம். ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு தருகிறார். உங்கள் வாழ்க்கை ஆண்டவருடைய ஜீவனினால் நிரம்புகிறது. அதற்கப்புறம் அதிலிருந்து எழுந்திருக்க செய்கிறார். நீங்கள் ஜீவனோடு உங்க வாழ்க்கைய நடத்த செல்ல ஆண்டவர் கிரியை செய்கிறார். அதற்கு பின் பாருங்க, யோபு அப்படி காத்து கொள்ளும் பொழுது, ஆண்டவருக்காக காத்திருக்கும் பொழுது அவன் வாழ்க்கை மீண்டும் இன்னும் அதிகமாக இரட்டிப்பான மடங்கில் பெருகி ஆசீர்வதிக்கப்பட்டு அவன் செழிப்படைந்தான் பிரியமானவர்களே. ஆண்டவருடைய ஜீவன் கிரியை செய்தது, அவன் இருதயத்தையும் ஸ்திரப்படுத்தினது, அவனை மல்டிப்ளை பண்ண செய்தது, அவனை பல மடங்கு பெருக செய்தது. அப்படியே எங்கள் குடும்பத்திற்கும் செய்திருக்கிறார். அந்த ஒரு நேரத்தில் அவர்கள் தன்னைத்தான் அடக்கி காத்துக்கொண்டு தன்னைத்தான் பொறுமையோடு ஆண்டவருக்காக சகிக்கிறோம் சுவாமி என்று அன்பின் வார்த்தைகளை சொல்லும் பொழுது அதற்கப்புறம் பெற்ற பல மடங்கு பெருக்கும் பயங்கரமாய் இருந்தது பிரியமானவர்களே. அந்த பலன்தான் உங்களுக்கு அந்த சகிக்கும் நேரத்திற்கு பின் காத்திருக்கிறது. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கும் உங்களுக்கு காத்திருக்கிறது, உங்களுக்கு காத்திருக்கிறது. தைரியத்தோடு சிலுவை தூக்கி உம்மை பின்தொடர்கிறேன் சுவாமி என்று சொல்லுங்க. உங்க நம்பிக்கை வீண் போகாது, உங்க நம்பிக்கை வீண் போகாது. உங்களை பெருக செய்கிறார். இரண்டாவதாக, அப்படி ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை வைக்கும் பொழுது நமக்குள் என்ன நடக்கிறது தெரியுமா? லூக்கா 6:28 முதல் 30 வரைக்கும் வாசிக்க கேட்போம். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு. உன் அங்கியை எடுத்து கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்து கொள்ளுகிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. ஆம் பிரியமானவர்களே, இதுவே இந்த ஆவியின் கனியுடைய விசேஷம், அதனுடைய வல்லமை. வெறும் நீங்கள் சகித்து தேவனுக்கு முன் நடந்து கொள்வதல்ல பிரியமானவர்களே. இப்படி உங்களுக்கு எதிராக ஜனங்கள் தூஷிக்கும் பொழுது, இப்படி உங்களுக்கு எதிராக அவர்கள் இல் ட்ரீட் பண்ணும் பொழுது, அவர்கள் உபத்திரவப்படுத்தும் பொழுது, இப்படி உங்களுக்கு எதிராக உங்களை அடிக்கும் பொழுது, குத்தும் பொழுது, இப்படி உங்களுக்கு எதிராக அவர்கள் திருடும் பொழுது, உங்களிடமிருந்து திருடும் பொழுது, இன்னமும் அவர்களை நேசிக்க, அவர்களை ஆசீர்வதிக்க, அவர்களுக்கு ஜெபிக்க இந்த ஆவியின் கனி கிரியை செய்கிறது. முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம், இரண்டாவதாக பிறரிடத்திலும் அன்பு கூர்ந்து தேவனுக்கு அன்பு காண்பிக்கிறோம். அதே போல ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் இரண்டாவதாக அவருக்கு கீழ்ப்படுகிறார்கள். இதை வேத வசனத்துல பார்க்கிறோம். யோவான் 14:21, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன், அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். என் கற்பனைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான் என்று வேதத்தில் போட்டிருக்கிறது. தெளிவாய் ஆண்டவர் சொல்கிறார்.
கற்பனைகளை கை கொள்ளுவதன் மூலம் தேவனே உம்மை நேசிக்கிறேன் என்று மொழியில் நாம் சொல்லுகிறோம். அன்பின் மொழியை பேசுகிறோம். பிரியமானவர்களே, இது ஆண்டவரை கீழ்ப்படியணும்னா முதலாவது அவரிடம் நாம் காதுகளை திறந்து கேட்கணும். என்ன பேசுகிறார் என்று என்னன்னு கேட்கணும். முதலாவது இயேசு யார் என்று அறிந்து கொள்ளும்படி நாம் காதை திறந்து கேட்கணும். இயேசுக்கு என்ன பிடிக்கும் என்று தெரிந்து கொள்றதுக்கு கேட்கணும். இன்னும் இயேசு சுவாமி எனக்கு என்ன செய்ய விருப்பமா இருக்கு, நான் என்ன செய்யணும்னு விருப்பப்படுறார் என்று நாம் காதை திறந்து கேட்கணும். அப்படி நாம் இதையெல்லாம் அறியணும்னா எப்படி? வேதம் மூலமாக தான் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவருடைய 10 கட்டளைகளை நாம் பார்க்கிறோம் வேதத்தில். என்ன செய்யக்கூடாது என்று அவர் சொல்லுகிறார். அதே போல் நாம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் இயேசு சுவாமி சொல்லிக் கொடுக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நம் வேதத்துல படிக்கிறோம். அதே போல் ஒவ்வொரு நாளிலும் நாம் காலையில் வேதத்தை படித்து இயேசு சுவாமி நமக்கு ஆசீர்வாதமா சொல்ற காரியம், வழிநடத்துதலா சொல்ற காரியம், திருத்துற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் சத்தத்தை கேட்கிறோம். அதே போல் தீர்க்க தரிசனமாய் ஆண்டோடைய ஆவியில் நம்மோடு இருதயத்திலே பேசுற ஒவ்வொரு காரியம், நீங்க வேலை ஸ்தலத்தில் இருக்கும்பொழுது இருதயத்தில் நடத்துற ஒவ்வொரு காரியம், உங்க குடும்ப பேச்சுவார்த்தையில் இருதயத்தில் போடுற ஆண்டோடைய வார்த்தைகள், இதெல்லாம் கேட்கும் பொழுது தேவன் பேசும் வார்த்தைகளை அவர் யார், அவருக்கு என்ன பிடிக்கும் அறிந்திருக்க இதையெல்லாம் கேட்க கிருபை தருகிறார். அப்பொழுது அதற்கு கீழ்ப்படியுங்கள். இதையெல்லாம் அப்பொழுது கீழ்ப்படிய நமக்கு உதவி செய்கிறது. அதை எடுத்து அப்படியே செய்கிறேன் சுவாமி என்று சொல்லுகிறோம். ஆண்டவர் ஸ்ட்ரிக்டா இருக்கிறார், ஸ்ட்ரிக்ட் டீச்சர். நானும் இதை பல நேரங்களில் அனுபவித்திருக்கிறேன். வேதத்தை சில நேரம் வாசிக்கும்போது நீ செய்வது தவறு என்று சொல்லுகிறார். அந்த நபர்கிட்ட நீ பழகிறது, அவர் சொல்ற ஆலோசனை கேட்கிற உன்னை தவறான விதத்துல நடத்துகிறது என்று சொல்லி சிம்சோனுடைய கதையை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் பேசுவார். தெலைலா என்ற ஒருவள் திசை திருப்பி அவனை தவறான வழியில் நடத்துகிறாள், தவறான காரியங்களுக்குள்ள நடத்துகிறாள் என்று சொல்லி இந்த ஆலோசனை கேட்காத அந்த மனிதனுடைய உறவை நீ அறுத்து போடு என்று சொல்லி எல்லாம் ஆண்டவர் நடத்துகிறார். இப்படி தேவ வார்த்தை நமக்கு ஆலோசனையாக இருக்கிறது, நம்மை வழி நடத்துகிறது. ஆனா அதை நாம் கடைபிடிக்கும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவர் சொல்ற வார்த்தை கடினமாக இருந்தாலும் நம்ம கீழ்ப்படிய அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படிதான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டீச்சர் கிளாஸ்ல இருந்தாங்க. ஐடான்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க. அவங்க நான் என்ன செஞ்சால் என்னதான் பார்த்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, திட்டிகிட்டே இருப்பாங்க. நான் இப்படி கை வச்சு சில நேரம் அப்படியே கேட்டுட்டு இருப்பேன், அவங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருப்பேன். ஆனா சாம் கையெடு அப்படின்வாங்க. உடனே வெளியே ஜன்னல் வெளியே இப்படி பார்த்துட்டு இருப்பேன், ஏதோ யோசிக்கிறதுக்காக நான் அப்படி திரும்பி பார்த்துட்டு இருப்பேன். சாம் எங்க வெளியே பார்த்துட்டு இருக்கிற, திரும்ப நான் சொல்றத கேளு. எல்லாரும் நடி திட்டுவாங்க. இதே மாதிரி ஏதாவது லேட்டா வந்தா எனக்கு முன்னாடி அப்பதான் 2 பேர் போயிருப்பாங்க, அவங்கள உள்ள விட்டுருவாங்க, என்ன வெளியே நிறுத்திடுவாங்க. கேட்டா நீ 5 நிமிஷத்துக்கு மேல லேட்டா வந்திருக்க, அவங்க 4:40 நிமிஷம் லேட்டா வந்திருக்கிறாங்க. என்ன கணக்கெல்லாம் நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போடுறீங்க, என்னதான் டார்கெட் பண்ணுவீங்களான்ற மாதிரி கோபம் வரும். ஆனா பாருங்க, இன்னைக்கு ஸ்கூல் முடித்து அவங்க தான் என்னுடைய நினைவில் இருக்கிற ரொம்ப பிரியமான டீச்சரா இருக்கிறாங்க. அவங்க தான் அப்படியே நினைவிலே இருக்கிறாங்க. ஏன்? கரிசனையில் தான் அவர்கள் அப்படி திருத்தும் வழி வருகிறது. கரிசனை இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்டா இருந்தா கூட உனக்கு தப்பா பண்ணிட்டு இருக்கிற காரியத்தை உணர்த்தவே மாட்டான். கரிசனையே இல்லை, நீ என்ன வேணா பண்ணு, நான் உங்ககிட்ட இருக்கிறத மட்டும் நான் பிடுங்கிட்டு போறேன் என்று சொல்ற சில பேர் இருப்பாங்க வாழ்க்கையில. ஆனா மறுபக்கத்துல நீ தப்பா பண்ற, நீ கெட்டு போயிருவ என்று சொல்லி கரிசனையோடு திருத்துறவங்க தான் நம்ம மீது அன்பு கூறுகிறார்கள். அது தேவன் அப்படி நமக்கு செய்கிறார் என்று அந்த திருத்தத்தை நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்கும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது தான் உணர்கிறோம். ஐயோ எவ்வளோ காப்பாற்றி இருக்கிறார், எவ்வளோ நான் நன்மைக்கு ஏதுவாக மாறும்படி ஆண்டவர் நடத்தி இருக்கிறாரே, அவருக்கு நன்றி என்று சொல்லி நம்ம அவர் திருத்தும் விதத்தை கடினமாக எண்ணாம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பொழுது அவர் அன்பை புரிந்து கொள்ளுகிறோம். கீழ்ப்படியும் பொழுது நீங்க அன்பை அவருக்கு மீண்டும்
காட்டுகிறீர்கள். சரி சுவாமி, நீ சொன்னதை செய்கிறேன், நீ செய்கிற திருத்தத்தை எல்லாம் நான் கடைபிடிக்கிறேன், நீ போக சொல்ற வழியை நான் அப்படியே செய்கிறேன், எனக்கு புரியல ஆனாலும் நான் அதை அப்படியே செய்கிறேன். இதில் ஒரு சமாதானத்தை கொடுக்கிறீர், ஒரு வழி நடத்துதலை கொடுக்கிறீர், அதில் நான் அப்படியே செய்கிறேன் என்று சொல்லி நாமும் செய்கிறோம். அவர் திருத்தத்தை அறிந்து கொள்ளும் பொழுது இன்னும் அதிகமாக ஆண்டவரை நேசிக்கிறோம். யோவான் 16:8 இதுதான் நாம் காண்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துகிறார். அப்படி ஆண்டவருடைய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவர் இருதயத்திலும் திருத்துவதை உணர்த்துவதை நீங்க உணர போறீங்க. இன்று முதல் அந்த அன்பின் மூலம், நீங்க பெற அன்பின் மூலம் அவர் பேசும் சத்தம், உங்களை வழிநடத்தும் விதம், இதையெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள் பிரியமானவர்களே. அதனால் ஆண்டவருக்கு முன் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி பயபக்தியோட பயந்து அவரை அந்த காரியத்துல கனம் பண்ணி கேர்ஃபுல்லா கேட்டு, ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ள காரியத்தை தான் செய்கிறேன், நான் பிரியமுள்ள வழியை தான் நான் நடக்கிறேனா, நீ சித்தம் வைத்திருக்கிற காரியத்தில் தான் நான் ஈடுபடுறேனா சுவாமி என்று கேட்டு 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 நடங்க. மறுபக்கத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை நேசிப்பவர்கள் அவர் ஆடுகளை மேய்ப்பார்கள் என்று நம்ம மூன்றாவதாக பார்க்கிறோம். இது 2வது பாயிண்டோடைய கண்டினியூஷன் தான். மற்றவங்களுக்கு எப்படி நாம் அன்பு காட்டுவது, இந்த காரியத்தில் கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோம், சரி, மற்றவர்களிடத்துல என்ன செய்கிறோம் அன்பு காட்டுவதற்காக? யோவான் 21:15-17 நாம் வாசிப்போம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3 தடவை ஆண்டவர் கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா, உண்மையாய் இவர்களை காட்டிலும் அதிகமாய் என்னை நேசிக்கிறாயா? அப்படி நேசிக்கிறேன் சுவாமி என்று நம்ம பதில் சொல்லும் பொழுது, அப்படியானால் என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக, என் ஆடுகளுக்கு நீ உணவு கொடுப்பாயாக, என் ஆடுகளுக்கு நீ பார்த்து கொள்வாயாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் ஆடுகளை நான் விட்டு செல்கிறேன், எனக்கு வருத்தமாக இருக்கிறது. யார் இந்த ஆடுகளை பார்த்து கொள்வார்? யார் இந்த ஆடுகளுக்கு உதவி செய்வார்? யார் அவர்களை தொலைந்து போகும் பொழுது ரட்சிப்பார்? யார் அவர்களை நல்வழிக்குள் கொண்டு வருவார்? ஆண்டவர், இன்று என்னை நேசிக்கிறனா இந்த ஆடுகளை பார்த்துக்கொள் என்று அவர்களிடம் அன்பு தெரிவிக்கும்படி ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இன்று உங்ககிட்டயும் கேட்கிறார், என் ஆடுகளை நீ மேய்ப்பாயா, என் ஆடுகளை நீ கவனித்துக் கொள்வாயா, பார்த்து கொள்வாயா? இது என் இருதயத்திற்கு நெருங்கின ஒரு காரியமாக இருக்கிறது. பாரத்தோடு ஆண்டவர் நம்மகிட்ட இந்த கேள்வியை இன்று 3 தடவை கேட்கிறார். நம் பதில் என்னவாக இருக்க போகிறது? என் தாத்தாவிற்கு அந்த காலங்களில் ஆண்டவரை தேடி கொண்டிருக்கும், உம்மை பார்க்கணும் சுவாமி, உம்முடைய ஆவியாளனை நிரப்பும் என்று கேட்கும் பொழுது, திடீரென்று வேலையில் களைப்பாய் வீட்டுக்கு வரும்பொழுது ஒரு நாள் ஆண்டவர் அவருடைய ஆவியினால் தாத்தாவை அபரிவிதமாய் நிரப்பி அவர் கண்களை திறந்தார். அங்கே இயேசுவை முகமுகமாய் முதலாந்தரம் தரிசிக்கும்படி இயேசு தோன்றினார்.
அன்பு அவர் முகத்திலிருந்து ஒரு ரே போல அடித்தது. எவ்வளோ அன்பு! அதில் அப்படியே மறைந்து தன்னைத்தான் மறந்து போனார். தேவனுடைய அன்பு விசேஷித்தது. அப்படிதான் என்று உங்களுக்கும் வெளிப்பட போகிறது பிரியமானவர்களே. தேவனுடைய அன்பை இருதயத்தில் நேரடியாக அடிக்க நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இன்று என் இருதயம் உம்முடைய அன்பினால் கொழுந்தெறிய வேண்டும், முழுவதுமாய் அன்பினால் மாத்திரம் நிரப்போம் சுவாமி, இந்த அன்பின் கனியை தாரும் என்று நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். அதை அடிக்க இயேசு சுவாமி சொன்னார், தினகரன், இந்த உலகம் என்னுடைய அன்பை ருசி பார்க்கவே இல்லை. என்னுடைய அன்பு என்றால் என்னன்னே உங்களுக்கு தெரியல. இன்று உனக்கு என் அன்பின் மனதுருக்கத்தின் இருதயத்தை தருகிறேன். என் அன்பை அவர்களுக்கு காட்டு. நான் எவ்வளோ நேசிக்கிறேன் அவர்களை என்று போய் சொல்லு என்று கட்டளை கொடுத்தார். அது முதல் அவர்கள் ஒவ்வொரு நபரிடமாய் ஒவ்வொரு இடமாய் போய் தேவன் உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். பிறரிடம் அந்த அன்பை காட்டிக்கொண்டே வருகிறார்கள். அந்த அன்பை வைத்தே அவர்கள் ஒவ்வொருவரோடும் உறவாடுகிறார்கள், அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள், அவர்களை பராமரிக்கிறார்கள். இன்று நீங்களும் இந்த ஊழியத்தில் இந்த அன்பு இருதயம் வேணும் சுவாமி என்று கேட்கும் பொழுது, இந்த அன்பின் கனி வேணும் என்று கேட்கும் பொழுது, ஆண்டவர் உங்களுக்கும் இதே கிருபை உங்களுக்கும் வரும்படி, தாத்தவனுடைய அன்பின் மனதுருக்கத்தின் இருதயம் உங்களை நிரப்பும்படி, பிறரை அதன் மூலம் நீங்கள் பார்த்து கொள்ளும்படி, கவனித்துக் கொள்ளும்படி, அன்பாய் அவர்களை கவனித்து இயேசுவின் அன்பின் இடம் நீங்கள் திருப்பும்படி உங்களுக்கு மனதுருக்கத்தின் அன்பு உங்களை நிரப்புகிறது பிரியமானவர்களே. ஸோ இந்த காரியங்களை எல்லாம் இன்று நினைவில் வைத்து, ஆண்டவரே எனக்கும் இந்த கிருபைகளை தாரும், உம்முடைய அன்பின் கனி மூலம் உம்மை நேசிக்க, மற்றவங்களை மீது நான் நேசத்தை காட்ட, ஆண்டவரே எல்லாவற்றையும் உமக்காக சகிக்க, எல்லாவற்றிலும் உமக்கு கீழ்ப்படிய எனக்கு கிருபை தாரும். மற்றவர்களை வெறும் ஆசீர்வதிக்க, அவர்களை தூஷிக்க அல்ல சுவாமி, அவர்கள் மீது கோபம் கொள்ள அல்ல சுவாமி, ஆண்டவரே அவர்களுக்காக ஜெபம் பண்ண, அவர்கள் மீது அன்பு காட்ட, அவர்களை உம்முடைய ஆடுகளாய் பார்த்து அவர்களை மேய்க்க எனக்கு கிருபை தாரும், அவர்களுக்கு ஜெபிக்க எனக்கு கிருபை தாரும், அவர்களுக்கு உதவி செய்ய கிருபை தாரும், உம்முடைய அன்பை பிரதிபலிக்க கிருபை தாரும் சுவாமி என்று இந்த ரெண்டு விதத்திலும் தேவனுக்கு அன்பு காட்ட நாம் இன்று நம் இருதயத்தை திறந்து இந்த நேரத்தில் கேட்போமா பிரியமானவர்களே? நாம் அனைவரும் எழுந்து நின்று, இதுதான் நேரம் பிரியமானவர்களே. ஆண்டோடைய அன்பின் இருதயம் இப்பொழுது நமக்குள் இறங்குகிறது, அன்பினால் நம் இருதயத்தை நிரப்புகிறார். எஸ், தேவனுடைய ஆவியின் மூலம் அன்பு இருதயத்தில் கொட்டப்படுகிறது. ஆண்டவர் முதலாவது இன்று உங்களை ஆற்றி தேற்றும்படி வருகிறார். உங்கள் புண்களை எல்லாம் பார்க்கிறார், ஒவ்வொரு இருதயத்தையும் ஆராய்ந்து பார்க்கிறார். சிறு பிள்ளைகளின் இருதயமாக இருந்தாலும் சரி, பெண்களின் இருதயமாக இருந்தாலும் சரி, புருஷரின் இருதயமாக இருந்தாலும் சரி, பெரியோரின் இருதயமாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் ஒவ்வொரு இருதயத்தையும் ஆண்டவர் ஆராய்ச்சி செய்கிறார், ஆராய்ந்து பார்க்கிறார். உங்களை ஏற்கனவே அவர் அறிந்திருக்கிறார் பிரியமானவர்களே. உங்களை ஏற்கனவே உங்கள் கண்ணீரையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே நீங்க ஜெபம் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்திருக்கிறார். He knows. இப்பொழுதும் உங்கள் இருதயத்தை கண்டறிந்து, இயேசு சுவாமி உங்கள் ஒவ்வொரு பாரத்தையும், உங்கள் ஒவ்வொரு சுமையையும், ஒவ்வொரு கஷ்டத்தையும், புண்பட்ட இந்த இருதயத்தை இப்பொழுது சுகமாக்குறார், ஆற்றி தேற்றுகிறார். இதோ வருகிறது தேவனுடைய அன்பு, தேவனுடைய பெரிய தெய்வீக அன்பு. இதுவரையிலும் மனுஷனிடத்தில் நீங்கள் பார்க்காத தேவனுடைய அன்பு இறங்குகிறது. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது இறங்கி அன்பை ஊற்றுகிறார் பிரியமானவர்களே. திறக்கிற இருதயம் ஒவ்வொன்றையும் பார்த்து இருதயத்தில் நுழைகிறார். அபரிவிதமாய் இறங்கும், அபரிவிதமாய் நிரப்பும் பரிசுத்த ஆவியானவரே. இந்த இருதயங்களை அன்பு காணும்படி செய்யும் சுவாமி. அன்புனா என்ன என்று எங்களுக்கு காட்டும் சுவாமி. தேவனே, எங்கள் மீது அன்பு கூறும், என் மீது அன்பு கூறும், கேட்கிறோம் பிள்ளைகள் மீது அன்பு கூறும் சுவாமி. அவளை நேசியும் ராஜா. சிலுவையில் நீங்கள் பாடுபடும் பொழுது காட்டின தெய்வீக அன்பு, தனிமையில் இருக்கக்கூடாது என்று காட்டின தெய்வீக அன்பு,
எங்களோடு ஒவ்வொரு நாளிலும் உறவாடணும் என்று, உடைய பிள்ளைகளா எங்களை நாங்கள் ரட்சிப்படையணும் என்று சேர்த்து கொண்ட தெய்வீக அன்பு இறங்கட்டும், இறங்கட்டும், வெளிப்படுத்தும் சுவாமி. உம்முடைய பிள்ளைகள் உம்மை தேடி வந்திருக்கிறார்கள், எல்லாவற்றையும் சகித்து உம்மிடம் அன்பு காட்டி வந்திருக்கிறார்கள் சுவாமி. எல்லாவற்றிலும் தேவனே உமக்கு கீழ்ப்படிவோம் என்று சொல்லி இருதயத்தை திறந்திருக்கிறார்கள் சுவாமி. உம்மிடம் அன்பு காட்டுவேன் சுவாமி என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவரே, இப்படிப்பட்டவர்கள் மீது நீர் மனதுருக்கமா இறங்க மாட்டீரா? தேவனுடைய அன்பு அப்படிப்பட்டவர்கள் மீது இறங்குவதாக இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்வாராக. அளவில்லாமல் பாய்ந்து வருவாராக, ஒவ்வொரு இருதயத்தையும் நிரப்புவாராக சுவாமி. காலியா இருக்கும் ஒவ்வொரு இருதயத்திலும் வீடு அமைத்து கொள்ளும் சுவாமி. அவர்களோடு தங்கும் ராஜா. ஒவ்வொரு நொடி பொழுதிலும் தேவனுடைய அன்பு மாத்திரம் அந்த இருதயத்தில் முழுவதுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளட்டும் சுவாமி. முழுவதுமாய் நிரப்பும் ராஜா. அன்பின் முழுமையை காட்டும் ராஜா. அது என்ன என்று ருசி பார்க்கவே இவ்வளோ தூரம் கிளம்பி வந்திருக்கிறோம் சுவாமி. வெறுமையா நாங்க போக மாட்டோம். இன்னும் நாங்கள் உம்மிடம் கேட்போம், கதறி அழுவோம். தேவனே, எங்களுக்கு உம்முடைய அன்பை காட்டும், எங்களை நேசியும் சுவாமி. எங்களுக்கு இறங்கும் ராஜா. ஒவ்வொரு பிள்ளையின் ஜெபத்திற்கும் பதிலை இன்று தாரும் தேவனே. உம்முடைய முகமுகமாய் தரிசிக்க, உம்முடைய அன்பு என்ன என்று முகமுகமாய் பார்க்க இப்பொழுது தோன்றும் ராஜா. ஒவ்வொருவரும் தரிசனங்களை காணட்டும் சுவாமி. ஒவ்வொருவரும் உம்மை அறிந்து கொள்ளும்படி இருதயம் கொழுந்து எரிந்து நிரம்பட்டும் சுவாமி. தேவனால் நிரம்புங்கள் பிரியமானவர்களே. அவரை விட்டு தயங்காதீர்கள், அவரை விட்டு பயப்படாதீர்கள், அவரை விட்டு விலகி போகாதீர்கள். உங்களுக்கு தான் இயேசு இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கிறார். உங்கள் இருதயத்தை நிரப்பவே கேட்கிறார். உன் இருதயத்தின் வாசலை தட்டுகிறேன் என் மகனே, என் மகளே, திறக்க மாட்டாயா? திறக்க மாட்டாயா? இன்று உன்னோடு சேர்ந்து நான் வசித்து வாழ வந்திருக்கிறேன். நான் தான் இயேசு, உன் தகப்பன், உன் நண்பன், உன்னோடு வாழ்க்கை முழுவதிலும் இருக்கிறவர், உன் தேவன் நானே என்று சொல்லி இயேசு தேடி வந்திருக்கிறார். நாம் தேடி போகவில்லை, இயேசு தேடி வந்திருக்கிறார். நன்றி அப்பா. என்ன உன்னதமான அன்பு! உலகம் கண்டிராத அன்பு, உலகத்தில் ருசி பார்க்க முடியாத அன்பு இப்பொழுது அளவில்லாமல் இறங்குகிறது, ஒவ்வொருவரையும் நிரப்புகிறது. பாய்ந்த அலை அலையாய் தெய்வீக அன்பு வருவதற்கு நன்றி மாத்திரம் செலுத்துங்கள், ஸ்தோத்திரியுங்கள். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லி ஆர்ப்பரியுங்கள் பிரியமானவர்களே. Yes, the love of God is coming into your heart. A compassion of God is being poured upon you, and all of His love and grace is available to you in your heart. Rejoice, my friend. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆர்ப்பரியுங்கள் இப்பொழுது. சுவாமி அப்பா, எல்லா பாடுகள் மத்தியில் உமக்கு சகிக்கும் தன்மை தாரும். எங்களை பலப்படுத்தும், எங்களை சீர்படுத்தும், எங்களை ஸ்திரப்படுத்தும். எல்லாவற்றையும் சகிக்க எங்களுக்கு கிருபை தாரும். அதை பெற்றுக் கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில். இனி நாங்கள் எதை குறித்தும் ஆண்டவர், எந்த வலியும் உம்முடைய பிள்ளைகளை அணுகாது, எந்த வலியும் உணர மாட்டார்கள் சுவாமி. எதை குறித்தும் பயப்பட மாட்டார்கள், எதிர்காலத்தை குறித்து பயப்பட மாட்டார்கள். எல்லா பாரத்தையும் இறக்கி வைக்கிறார்கள். எல்லா பாரமும் லகுவாக மாறுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் பிரியமானவர்களே. உங்கள் பிள்ளைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். உன் வாழ்க்கையை பார்த்துக் கொள்றதுக்கு எனக்கு தெரியாதா என்று ஆண்டவர் சவால் விடுகிறார். உன் இருதயத்தை என்னிடம் தா, நான் உனக்கு என்ன செய்ய முடியும் என்று காட்டுகிறேன். என் வானத்தின் பனகளிகளை திறந்து ஆசீர்வாதங்களை ஊற்றுகிறேன் என்று ஆண்டவர் இப்பொழுது ஊற்றுகிறார். ஜீவ கிரீடம் உங்களுக்கு வைக்கப்படுகிறது. சகிக்கிறேன் சுவாமி என்று வாக்கு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஜீவ கிரீடம் இப்பொழுது தலையில் வைக்கப்படுகிறது. மற்றவர்களுக்கும் நேசத்தையும் பாசத்தையும் மாத்திரம் காட்டும் இருதயம், மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் இருதயம். என்னதான் தொல்லை கொடுத்தாலும், என்னதான் நெருக்கம் கொடுத்தாலும், என்னதான் வார்த்தை பேசினாலும், நேசிக்கிறேன் உன்னை என்று சொல்லும் பதிலளிக்கும் இருதயம். ஹல்லேலூயா! இயேசுவை போல் நேசிக்கும் சுபாவம் இப்பொழுது ஒவ்வொரு இருதயத்திலும்
கட்டப்படுகிறது. நன்றி சுவாமி, எங்களை மறுரூபப்படுத்துகிறீர். இனி இப்படிதான் நாங்க வாழணும் சுவாமி. வழி விலகாதபடி பலன் தாரும். ஸ்தோத்திரம் சுவாமி. அதை பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்க. கொடுக்கிறார் பிரியமானவர்களே. இந்த நேரத்தில் ஒவ்வொரு கற்பனைக்கும் கட்டளைக்கும் கீழ்ப்படியும் இருதயத்தை தருகிறார். நேசிக்கும் இருதயத்தை தருகிறார். ஒவ்வொன்றையும் கேட்க கிருபை தாரும் சுவாமி. பரிசுத்த ஆவியானவர் நடத்துதலை இருதயம் அறிந்து கொள்ளும்படி உடைய சத்தம் கேட்கட்டும். ஆவியானவரே, அவளோடு விடுதலையோடு ஒவ்வொரு நாளிலும் பேசட்டும். பசி தாகத்தை எங்களுக்கு தாரும். தேவ வார்த்தையை நான் கேட்கணும். தேவ சித்தத்தை கேட்கணும். தேவ சித்தத்தை நிறைவேற்றணும். இதுதான் என் வாழ்க்கையின் குறிக்கோள் என்று சொல்லி பசி தாகம் தாரும் சுவாமி. கேட்க கிருபை தாரும் சுவாமி. அதை கீழ்ப்படியும் பலனை தாரும் சுவாமி. இதன் மூலம் ஆண்டவருடைய பிள்ளைகள் நேசத்தையும் பாசத்தையும் உம்மிடம் காட்டட்டும். ஆண்டவரே, அதே போல் பிறரிடத்திலும் நீர் சொன்னீரே, என்னை நேசிக்கிறாயா என் மகனே, என்னை நேசிக்கிறாயா என் மகளே, என் ஆடுகளை நீர்தான் பார்த்து கொள்ளணும். என் ஆடுகளுக்கு உணவு நீதான் ஊட்டணும். என் ஆடுகளை நீதான் பலப்படுத்தணும். என் ஆடுகளுக்கு அன்பை நீதான் காட்டணும். என் ஆடுகளுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் வல்லமையினால் நீதான் கொண்டு வரணும் என்று சொல்லி, அப்பா, இப்பொழுது உம்முடைய மன உருக்கத்தை நீ தருகிறீர் சுவாமி. ஸ்தோத்திரம். மனதுருக்கத்தின் இருதயம் இறங்குவதற்கு ஸ்தோத்திரம். அன்பும் மனதுருக்கமும் மாத்திரம் கிரியை செய்யட்டும். அதன் மூலம் தெய்வ வல்லமை அப்பா நம்முடைய பிள்ளைகளின் ஜெபத்தின் மூலம் பாய்ந்து வரட்டும் சுவாமி. அற்புதங்கள் அடையாளங்கள் அவள் ஜெபத்தை பின்தொடரட்டும். அவள் வார்த்தையை பின்தொடரட்டும். நம்பிக்கை அவள் வார்த்தையை பின்தொடரட்டும். பிறருக்கு வாழ்க்கை வாழும் நம்பிக்கை உம்முடைய பிள்ளைகள் மூலம் தாரும். உம்முடைய திட்டங்களை எல்லாம் அவர்களுக்கு தீர்க்க தரிசனமாய் வெளிப்படுத்தும் சுவாமி. இந்த வரம் இன்று மூலம் கிரியை செய்வதற்கு ஸ்தோத்திரம். அதை எடுத்துக்கொள்கிறோம். அதை கூர்மையா எங்களுக்குள் பயன்படுத்தும். உம்முடைய ஆடுகளுக்கு உணவூட்டும்படி எங்களுக்கு பயன்படுத்தும் சுவாமி. பயன்படுத்தும் ராஜா. இந்த வல்லமைகளை வரங்களை பயன்படுத்தும் ராஜா. உடைய பிள்ளைகள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வையோ சுவாமி. எத்தனையோ பேர் வாழ்க்கையை கட்ட போகிறார்கள். ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனையோ பேருக்கு ஆதரவாய் அவர்கள் இருக்க போகிறார்கள். எத்தனையோ பேருக்கு தேவனுடைய அடையாளங்களை காட்ட போகிறார்கள். எத்தனையோ பேருக்கு தேவனுடைய நேசம் என்றால் என்ன என்று சொல்லி கொடுத்து காட்ட போகிறார்கள் சுவாமி. இவர்கள் உண்மையாக தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டவர்கள். மீண்டும் எங்களை இன்று அன்பின் வடிவில் உருவாக்கி இருக்கிறீர் சுவாமி. அன்பினால் நிறைந்த உம்முடைய பிள்ளைகள். இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல அப்பா. இந்த அன்பின் ரூபத்திற்கு நன்றி ராஜா. நன்றி ராஜா. நன்றி ராஜா. இந்த இருதயம் எப்பொழுதும் அவர்களுக்குள் காக்கப்படட்டும். கிரியை செய்யட்டும். அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க இன்னும் அவர்களை நீர் பெருக செய்யும் சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம் சுவாமி. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.